வெல்கம் டு கலை கதை கிச்சன். தேவர்கள் மகிழ்ச்சி இழந்த நிலையில் விநாயகன் தலைமையில் ஆலோசிக்கின்றனர். மகிஷி என்பவள் மகிஷாசுரனை தாக்கியதற்காக சபிக்கப்பட்டு மகிஷி என்ற ராட்சசியாக பிறந்திருக்கிறார். சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்தால் பிறக்கும் பிள்ளையால் மட்டுமே அவளை அழிக்க முடியும். சிவபெருமான் தியானத்தில் இருக்கிறார். அதே நேரம் மகாலட்சுமி மூலம் மோகினி வடிவத்தை எடுத்து விஷ்ணு தோன்றுகிறார். சிவன் மோகினியுடன் சங்கமிக்கிறார். இதனால் ஒரு பிரம்மாண்ட ஒளிக்கோளாக ஒரு குழந்தை தோன்றுகிறது. அந்த குழந்தையை தேவதைகள் பந்தளத்துக்கு அருகிலுள்ள காட்டில் வைக்கின்றனர். அதே சமயம் பந்தளத்து ராஜா ராஜசேகரன் வழிபாட்டிற்காக வனத்தில் இருக்கிறார். குழந்தையின் அழுகையை கேட்டு அங்கே வந்து குழந்தையை எடுத்து வருகிறார். குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிடுகிறார்கள். ராஜசேகரன் மனைவி ஆரம்பத்தில் சந்தேகத்துடன் இருந்தாள். பின்னர் அவரை தன் பிள்ளையாக ஏற்கிறாள். மணிகண்டன் முதிர்ச்சி அடைகிறார். மகிஷியை சந்திக்கிறார். கடும் சண்டையில் மகிஷியை வென்று அவளது சாபத்தை தீர்க்கிறார். மகிஷி அவரது பத்தையாகி மலிகப்புறத்து அம்மன் ஆகிறார். மணிகண்டன் இப்போது ஐயப்பன் என அழைக்கப்படுகிறார். பந்தளத்து ராஜா சபரிமலையில் கோவில் கட்டி வழிபாட்டை ஆரம்பிக்கிறார். ஐயப்பனை தர்மசாஸ்தா என அழைக்கின்றனர். நன்றி.